வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா காஃபி போட்டுட்டியான்னு கேட்க மீனா போட்டுட்டேங்கிறாங்க. அப்போ எனக்கு டீ போட்டுட்டு வான்னு அனுப்பிவிட முத்துவுக்கு கோவம் வந்துடுது. அவள் என்னப்பா இந்த வீட்டு வேலைக்காரியா, இந்த வீட்டு மருமக, மாற்றி மாற்றி அவகிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நியாயம் கேட்டுட்ருக்காரு. வீட்டில் இருக்க எல்லாருமே பிரமிச்சு போய் பார்க்க மறுபடியும் முத்து அண்ணாமலை கிட்ட பேசுகிறாரு. ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட மரியாதை கொடுத்து தான் பேசணும். மீனா இந்த வீட்டோட மருமக, ஆனால் அவளை எப்போ பார்த்தாலும் எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு முத்து கோவமா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சொன்னீங்க முத்து. மீனா ஒன்று இந்த வீட்டில் சர்வன் மைண்ட் கிடையாதுன்னு ஸ்ருதியும் சொல்ல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிக்கிற விஜயா, நான் ஒரு டீ கேட்டது தப்பா அப்படின்னு கேட்க, ஆமாம் பெருசாக பேச வந்துட்டான் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு மனோஜ். இதை எதுக்கு பஞ்சாயத்தாக்குறீங்கன்னு விஜயா கேட்க, விஜயா முத்து சொன்ன மாதிரி நீ முதல்ல உனக்கு என்ன வேணும்னு மீனா கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அவள் பூ விற்க போகணும், அவளுக்குன்னு சில வேலைகள்லாம் இருக்குதானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்போ நான் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு விஜயா சம்மந்தம் இல்லாமல் கேட்க, இவகிட்ட என்னத்தை பேசுறதுன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு அண்ணாமலை. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அம்மா எப்போவுமே அப்படிதானே, சர்க்கரை இனிக்கும்னா வெல்லம் கசக்குமான்னு கேட்பாங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்ல விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. உடனே அவங்களோட அல்லக்கை ரோகிணி வந்து ஆன்ட்டிக்கு டீ குடிக்கணும்னு தோணி இருக்கு, அதனால கேட்குறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அதானே டீ போட்டு கொடுத்தா என்ன, இவ வேலை அதானேங்கிறாரு மனோஜ். அவ்வளவுதான், நாம் நினச்சதை முத்து சொல்லிடுறாரு. என்ன திரும்பவும் வாயில் கட்டு போடணுமான்னு கேட்குறாரு. ஏண்டா அவ என்ன இங்கே வேலை செய்கிறதுக்கா இருக்கா அப்படின்னு முத்து கத்த, டேய் மனோஜ், அண்ணி ஒன்று இதெல்லாம் செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை, அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க நம்ம ஃபேமிலி மேலே இருக்க கேரில் தான் இதெல்லாம் செய்கிறாங்க, அதனால் ஓவர அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ அப்படின்னு அழுத்துக்கிறாங்க விஜயா. டேய் இப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கெல்லாம், நான் டீ குடிக்கக்கூடாது அவ்வளவுதானே, குடி அந்த காஃபியை குடிச்சு தொலைக்கிறேன்னு விஜயா வலிக்கு வர்றாங்க. இல்லை அத்தை, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், காஃபி ஆறிடுச்சுங்கிறாங்க மீனா. அதான் உன் புருஷன் சூடாக இருக்கானே, எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் நீங்களே குடிச்சு தொலைங்க அப்படின்னு விஜயா டென்ஷனாக அங்கேருந்து போயிடுறாங்க. தள்ளு அப்படின்னு ரோகிணியை தள்ளி விட்டுட்டு அவங்க போக பின்னாடியே ரோகிணியை மனோஜும் போயிடுறாங்க. அத்தைன்னு கூப்பிட்டு பார்க்குற மீனா, ஏங்க எதுக்குங்க இப்படி பேசுனீங்க, இப்போ பாருங்க அத்தை எதுவுமே குடிக்காம போகிறாங்கன்னு மீனா கேட்க, அவனை ஏமா திட்டுற, அவள் ஒரு நேரம் டீ குடிக்கலன்னா என்ன சர்க்கரையாவது குறையும் அப்படின்னு அண்ணாமலை எழுந்து போயிட அங்கே எல்லாரும் கலைஞ்சிடுறாங்க. மீனா போக பின்னாடியே வர ஸ்ருதி மீனான்னு கூப்பிட அவங்க நின்று பார்க்குறாங்க. ஆக்சுவலி உங்கள் மைனஸ் என்னன்னு தெரியுமா, முத்து கேட்டார்ல காஃபி போடுறதுக்கு முன்னாடி இதை கேட்டா என்னன்னு, அந்த மாதிரி ஆன்டி கிட்ட நீங்க கேட்டிருக்கணும், ஆனா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஸ்ருதி கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பேசி எனக்கு பழக்கம் இல்லைங்க, அத்தை வயசுல பெரியவங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, மரியாதை கொடுக்கணும் தான், அதை நான் தப்பு சொல்லலை, ஆனா அந்த மரியாதை நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும், பல்லக்குரல் தான் கரெக்டாக சொல்லுதுங்கிறாரு முத்து. அடங்கி அடங்கி போனால் அடக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஒரு கோவிலில் பார்த்தல ஆடு பலி கொடுத்தாங்கல்ல, ஏன் சிங்கம் புலியெல்லாம் பலி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஆடு கோழி எல்லாம் ஏமாந்ததுங்க, புரியுதா, நாமளும் ஆடு மாதிரி இருந்தா இப்படி தான் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு கப்பை வச்சுட்டு முத்து அங்கேருந்து போயிட்டாரு. மீனா இனிமே தைரியமாக ஆண்டிக்கிட்ட பேசுங்க. சரி, அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு காசிப் சொன்னாங்கங்கிறாங்க ஸ்ருதி. என்ன அப்படின்னு மீனா கேட்க, அந்த நீத்து இருக்கால அவளுக்கு ரவி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஸ்ருதி சாதாரணமாக சொல்ல, ஏங்க சேச்சா ரவி அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லைங்க, அந்த நீத்துவும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அந்த ஏரியாவை கிராஸ் பண்ண ரோகிணி நீத்து பேரை கேட்டுட்டு அப்படியே நின்றுடுறாங்க. வழக்கம் போல் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்க, ரவியை பற்றி எனக்கு தெரியும் மீனா, ஆனால் என் அம்மா அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு பர்சனை அனுப்பி நீத்து ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பை வேலை பார்க்க வச்சுருக்காங்க, அந்த பர்சன் தான் எங்கள் அம்மா கிட்ட போய் ரவியும் நீத்துவும் க்ளோஸாக பழகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ரோஹிணியோட ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஏங்க அப்படிலாம் எதுக்கு உங்கள் அம்மா பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெட்டி வேலை பார்த்து சகுனி வேலை பார்க்கறதுக்கெல்லாம் கூடவா ஆள் இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க, சுரீர்னு இருக்கு ரோஹிணிக்கு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, அதனால ரவியை செக் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க, என்னாலலாம் முடியாது, ஏன் ரவியை பற்றி எனக்கு தெரியும்னு திட்டி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி.
நீங்கள் ரவியை சந்தேகப்படவே தேவையில்லை ஸ்ருதி. அவர் ரொம்ப நல்லவர். உங்களை தவிர வேற யாரையும் நினைக்க கூட மாட்டாருங்கிறாங்க மீனா. அது எனக்கும் தெரியும் மீனா. ஆனால் அப்படியே எந்த பொண்ணு பின்னாடியாவது அவன் போகணும்னா போயிட்டு போகிறான் அப்படின்னு ஸ்ருதி அசால்ட்டாக சொல்ல அதிர்ந்து போகிறாங்க மீனா. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு மீனா கேட்க, அப்புறம் அவன் வேற பொண்ணு பின்னாடி போனால் நான் வேற பையன் பின்னாடி போவேன், அவ்வளவுதானேன்னு ஸ்ருதி ஜாலியாக சொல்ல, ஐயோன்னு திடுக்குன்னு பார்க்குறாங்க ரோஹிணி. ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு மீனா கேட்க, பின்ன அவன் வேற பொண்ணு பின்னாடி போனால் நான் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்கணுமா? ஏன் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன், ஆனால் பயப்படாதீங்க, ரவி அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க ஸ்ருதி. ரோஹிணி அங்கேருந்து நழுவி ஷோரூம்க்கு வர்றாங்க. மனோஜ்னு கூப்பிட, வா ரோஹிணி, ஏதோ ஆர்டர் கேட்டு போகணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க, கிடைச்சிருச்சு, கிளையண்ட்டை பார்த்துட்டு தான் வர்றேன். மகாபலிபுரமில் ஒரு ரிசார்ட்டில் மேரேஜ் பண்ணுறாங்க, எனக்கு தான் ப்ரைடல் மேக்கப் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக சொல்ல, சூப்பர் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆக்சுவலாக அங்கே போய் ஒரு நாள் தங்கிட்டு வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், எனக்கும் அங்கேயே ரூம் போடுறதா சொல்லிட்டாங்கன்றாங்க ரோஹிணி. அப்படியா, ஒரு நாள் இருக்க மாட்டியான்னு மனோஜ் கேட்க, நீயும் என் கூட கிளம்பி வான்னு ரோஹிணி கூப்பிடுறாங்க. நானா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாம், ஏற்கனவே நாம் கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆமாம், அதுக்கு தான் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே அந்த செயின் மேட்டரில் மாட்டி என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு மனோஜ் வருத்தமாக சொல்ல, சரி அதை விடு, இப்போ ஒரு சான்ஸ் வந்திருக்கு, எனக்கும் ஒர்க் ஆன மாதிரி இருக்கும், நாமளும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஏய் நாம் ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பணத்தை நாம பே பண்ணிக்கலாங்கிறாங்க ரோஹிணி. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் அம்மா எப்படி விடுவாங்கன்னு கேட்குறாரு மனோஜ். அதுவரையில் சந்தோஷமாக இருந்த ரோஹிணியோட முகம் சுண்டி போயிடுது. மனோஜ், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கூட நமக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரம் யோசிக்கிற மனோஜ் எழுந்து நின்று, எனக்கும் ஓகே தான் ரோஹிணி, ஆனால் அம்மா கிட்ட எப்படி பேசுறது, அவங்க கிட்ட சொல்லாமல் போகவும் முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்போ அவங்க கிட்ட பேசு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, வீட்டுக்குள்ளேயே என்னைய தனியாக அப்பா கூட தூங்க சொல்கிறாங்க, இதில் ஒரு நாள் நான் கூட உன் கூட வெளியில் போகிறேன்னு சொன்னா அப்புறம் உன்னை ஷோரூம்க்கு அனுப்புறதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, டென்ஷன் ஆகுற ரோஹிணி. மனோஜ், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டே இருப்ப, எனக்கும் ஆன்ட்டி மேலே மரியாதை இருக்குது, ஆனால் அதுக்காக அவங்கக்கிட்ட பயந்துக்கிட்டே வாழ முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதெல்லாம் சரிதான், ஆனால் அப்படின்னு மனோஜ் இழுத்துட்ருக்க, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மனோஜ், உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையா, எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குங்கிறாங்க ரோஹிணி. என்ன பேசுகிற நீ, லவ் பண்ணாமல் தான் நான் உன் கூடவே இருக்கேனா, எத்தனையோ தடவை நீ என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்க, அத்தனை தடவை நான் உன்னை மன்னிச்சிருக்கேன், இதெல்லாம் லவ் இல்லாமல் தானா அப்படின்னு மனோஜ் கேட்க, சரி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அது எல்லாமே நான் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தான், இவ்வளவு ப்ராப்ளத்தை தாண்டி நம்மளால் நமக்காக ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா அப்புறம் நாம் என்ன லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரோஹிணி கேட்க, ரோஹிணி, எனக்கும் உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசை, ஆனால் நீ சொன்ன பொய், நீ பண்ணின தப்பு, இதெல்லாம் தான் சேர்ந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிதே, அம்மா உன் மேலே கோபமாக இருக்காங்க, என்னாலையும் அம்மா பேச்சை மீற முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏகத்துக்கு டென்ஷன் ஆகிற ரோஹிணி, சரி மனோஜ், அப்போ நீ உன் அம்மா பேச்சையை கேட்டுக்கிட்டு நாம் இப்படியே ஏதோ ரூம்மேட்ஸ் மாதிரி ஒரே வீட்லேயே 70 வயசு வரையிலும் இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதையே மறந்துரு, உன் அம்மாவுக்காகவே உன்னோட லைஃப்பை வாழு அப்படின்னு கடுப்பாக சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போயிடுறாங்க. போகிறவங்க கொஞ்ச தூரம் போய் அப்படியே நின்றுக்க, அங்கே ஒரு ஃப்ரிட்ஜை தொடச்சிட்டு இருந்த ராணி பக்கத்தில் வர்றாங்க. அக்கா அப்படின்னு ரோஹிணியை கூப்பிட, என்னென்னு திரும்புகிறாங்க, நீங்கள் அண்ணங்கிட்ட பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி அவங்கள முறைக்க, ஐயோ நான் ஒட்டெல்லாம் கேட்கல, நீங்கள் பேசுனது அங்கே வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு ராணி சொல்ல, சரி இப்போ அதுக்கு என்னன்னு கடுப்பாக கேட்குறாங்க ரோஹிணி. இல்லைக்கா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வெளியில் போகலான்னு கூப்பிட்டப்போ அண்ணன் வரமாட்டேன்னுட்டாரு, அது எனக்கு புரியுது, பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர்றேங்கிற மாதிரி, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்க்கா, கல்யாணம் ஆன புதுசுல முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுற்றுவாங்க, அப்புறம் நாள் ஆக ஆக கண்டுக்கவே மாட்டாங்க, நாம தானேக்கா அவங்கள நம்ம பக்கம் பிடிச்சி இழுக்கணும், அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குன்னு ராணி சொல்ல,
என்னது அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அக்கா, அது எங்கள் ஊர் பக்கம் ஒரு லேகியம் இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் இல்லாதப்போ அதை ஆம்பளைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லேகியத்தை மட்டும் கொஞ்சமாக நீங்கள் அண்ணங்கிட்ட பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் பாருங்க, அண்ணன் உங்கள் முந்தானேவே பிடிச்சி சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு ராணி சொல்ல யோசிக்கிற ரோஹிணி நிஜமாவான்னு கேட்குறாங்க. என் தலை மேலே சத்தியங்க்கா, நீங்கள் சரின்னு சொன்னால் இப்போவே ஊர்லேருந்து அந்த லேகியத்தை அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு ராணி சொல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி அனுப்ப சொல்லுங்கிறாங்க ரோகிணி. அவங்க இதுக்கு சரின்னு சொல்லலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இதோ இப்போவே சொல்லிடுறேங்க்கான்னு ராணி ஓடுறாங்க. முத்து கார் ஓட்டிகிட்டு இருக்க பின்னாடி 2 லேடிஸ் உட்காந்துருக்காங்க. நேரத்துக்கு போயிடலாம் இல்லை அப்படின்னு கேட்குறப்போ போயிடலான்னு இன்னொரு லேடி சொல்கிறாங்க. பூ வேற வாங்கணும் தம்பி, பூ வாங்கணுப்பான்னு சொல்ல இன்னொரு லேடி 10 முழத்துக்கு மேலே வாங்கணுங்கிறாங்க. அப்படியா, வழியில் வாங்கிக்கலாமாங்கிறாரு முத்து. என் தம்பிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம், வரப்போகிற பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல பரவாயில்லையேங்கம்மா, மருமகளாக வந்தவங்களுக்கே இங்கே சில பேர் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணுக்கு ஆசையாக பூ வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறீங்க பாருங்க, உண்மையிலேயே உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு கொடுத்து வச்சவங்கம்மா அப்படின்னு முத்து சொல்ல ஆமாம்ப்பா, நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு இல்லையா, நாம தானே நல்லா பார்த்துக்கணும், எல்லா உறவையும் விட்டுட்டு வர்றால அப்படின்னு ஒரு லேடி சொல்ல சிரிக்கிற முத்து கரெக்டாக சொன்னீங்கம்மா. இப்போ நான் வெளியூர் எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு தெரிஞ்சவங்க வீட்லேயோ சொந்தக்காரங்க வீட்லேயோ ஒரு நாள் தங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே ஐயையோ எப்படா நம்ம வீட்டுக்கு போவோன்னு ஆயிடும் என்னங்கக்கா அப்படின்னு கேட்க இன்னொரு லேடி ஆமாப்பாங்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்களை பாருங்களேன், ஒரே வீட்டில் 20-25 வருஷமா இருந்துட்டு திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வீட்டுக்கு வரணும்னா அவங்களுக்கு எவ்வளவு மன தைரியம் இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு தியாக மனப்பான்மை இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு லேடி கேட்குறாங்க. ஆயிடுச்சுமான்னு முத்து சொல்ல அப்ப நீ கண்டிப்பா உன் பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சிருப்ப அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவளை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்கப்பா ஒரு அம்மா வாழ்த்த அப்படிங்கிறாங்க இன்னொரு லேடி. தம்பி நல்ல பூக்கடையா பார்த்து நிறுத்தப்பான்னு இன்னொரு லேடி சொல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் பூக்கடை இருக்குமா, அங்கே பூவெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முத்து காரை ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்போது சத்யா கிளம்பி அம்மா போயிட்டு வரேன்னு சொல்ல சத்யா சாமியெல்லாம் கும்பிட்டியான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. கும்பிட்டுட்டேம்மா அப்படின்னு சத்யா சொல்ல நல்லதே நடக்கும், கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லு, நல்லா படிச்சிருக்கல. நான் அவங்க அம்மா கேட்க அம்மா நான் என்ன எக்ஸாமுக்காம்மா போகிறேன், இன்டர்வியூவுக்கு போகிறேம்மா, நான் ஆல்ரெடி படித்து பாஸ் பண்ணதுலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. சரின்னு அவங்க அம்மா திரும்ப மீனா வண்டியில் வர்றாங்க. மீனா வந்துட்டுருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அக்காவை பார்த்துட்டு போகலான்னு தான் வர சொன்னேன் அப்படின்னு சத்யா சொல்ல மீனா ஹெல்மெட்டை கழட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் வந்துடுறாங்க 2 பேரும். அக்கா நான் வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பேன், ஆனால் அங்கே வந்த ஆன்ட்டி ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. வா மீனா, நான் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான்டா, நீயே ஒரு நல்ல விஷயத்துக்காக போற, அத்தை வேணும்னே ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, அதான் நானே கிளம்பி வந்தேன். எந்த கம்பெனின்னு மீனா கேட்க கொரியன் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கா, அங்கே மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம், நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்குங்கிறாரு சத்யா. நானும் பின்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவர் சொல்ல சரி சரி கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சத்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பாக்கெட்டை பிரித்து விபூதி எடுத்து சத்யா நெத்தியில் வச்சு விடுறாங்க. ஆரம்பத்திலிருந்தே நம்ம குடும்பத்துக்கு இந்த பொன்னியம்மன் தான் துணையாக இருக்கா, அம்மனை மனசில் வச்சுக்கோ, அங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் தயங்காமல் பதில் சொல்லுங்கிறாங்க மீனா. சரிக்கா, எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிச்சுன்னா அம்மா இந்த மாதிரி வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு சத்யா சொல்ல டேய் நீ வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஏன் வேலையை நிப்பாட்டிடுவ போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கடையும் கோவிலும் மட்டும்தான், நான் இருக்கிற காலம் வரைக்கும் இதை விட மாட்டேன், நீ ஒழுங்கா வேலையில் சேர்ற வழியை பாருங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் இப்படி சொல்கிறான், நீயும் எத்தனை வருஷம் கால் கடுக்க இங்கே நின்று உழைச்சிக்கிட்டே இருப்ப, முதல்ல அவனுக்கு வேலை கிடைக்கட்டும், சத்யா நீ போயிட்டு வாங்குறாங்க மீனா. சரிக்கா பை, அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சத்யா கிளம்ப, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு பைக் எடுக்கிறாரு சத்யா. சத்யா அங்கேருந்து கிளம்பிட எங்கே அந்த சிட்டி கூட சேர்ந்து
வாழ்க்கையை வீணா போயிடுமோன்னு நினைச்சேன் மீனா. இப்போ பொறுப்பா வேலை தேடி போறான். இதுக்கெல்லாம் காரணம் மாப்பிள்ள தான். அவரால் தான் நம்ம குடும்பத்துல நல்லது நடக்குது. சரி, உள்ளர மாலை கேட்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க அம்மா. கடையை பார்த்துக்க அப்படின்னு அவங்க அந்த பக்கமா போக, இந்த பக்கம் முத்து காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்போ கார்ல இருந்து இறங்குற முத்து, அம்மா அந்த கடையை தான் சொன்னேன், அங்க பூ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு அவங்களும் வர, ஏங்க என்ன இது அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கப்பயே, ஏமா பூக்காரம்மா பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதா அப்படின்னு கேட்குற முத்து, என் கார்ல சவாரி வந்தவங்க நல்ல பூக்கடை இருந்தா சொல்ல சொன்னாங்க, இந்த ஏரியாவிலேயே உங்க கடை தானே நல்லா இருக்கும், அதான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்து ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறாரு. ஓஹோ அப்படியா, எந்த பூ வேணும்னு சொல்லுங்கம்மா, எத்தனை முழம் வேணும்னு மீனா கேக்குறாங்க. பூவெல்லாம் நல்லா இருக்குப்பா, அடர்த்தியா கட்டி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கட்டவே மாட்டாங்கன்னு ஒரு லேடி சொல்ல, ஆமா ஆமா இவங்க பூவெல்லாம் நல்லா கட்டுவாங்க, எங்க வீட்டுக்கு கூட இந்த கடையில தான் வாங்குறோன்னா பாத்துக்கங்களேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா சிரிக்கிறாங்க. முல்லை எவ்வளவுமான்னு ஒரு லேடி கேட்க, முழம் 30 ரூபாமான்னு மீனா சொல்ல, 30 ரூபாயா, அதிகமா இருக்கேம்மா, பூ நல்லா தான் இருக்கு, அதுக்காக 30 ரூபா சொல்றியே அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஏம்மா என்னம்மா முழம் 30 ரூபா சொல்ற, உன் கடையில வாங்கலான்னு இங்கே கூட்டிட்டு வந்தா விலை ஓவரா சொல்லிட்டு இருக்க, நீங்க வாங்கம்மா நம்ம வேற கடையில போய் வாங்கிக்கலான்னு முத்து சொல்ல, அதெல்லாம் சரியான விலை தான் சொல்றோம், பூ விலையெல்லாம் ஏறி போயிருக்கு, அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் வேற, பூ விலையெல்லாம் அதிகமா தான் இருக்கும், இதுலயே எங்களுக்கு லாபம் எதுவும் பெருசா கையில நிக்காதுங்கிறாங்க மீனா. கையில் இல்லைன்னா என்ன பேங்க்ல போட்டு வச்சிருப்பீங்களா, சும்மா சொல்லுவீங்களே, லாபம் கிடைக்காம எதுக்கு பிசினஸ் பண்றீங்க, என்ன சமூக சேவையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க, யாரும் சேவையெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன் உங்க கார்ல காசு கம்மியா வாங்கிட்டு நஷ்டத்துக்கா சவாரி ஓட்டுவீங்க, நாங்க நியாயமான லாபம் வச்சுதான் விற்கிறோம் அப்படின்னு முத்துவுக்கு சரியா பதில் கொடுத்துட்டு, அம்மா பூ நல்லா இருக்குல்ல, நீங்களே பாருங்க கூட வந்தவர்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா கேட்க, இந்தம்மா நான் தான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என் பேச்சை நம்பி தானே அவங்க இங்கே வந்தாங்கங்கிறாரு முத்து. கூட்டிகிட்டு வந்தால் அதோட நிறுத்திக்கோங்க, பேரம் பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாங்கிறாங்க மீனா. ஆ உங்கள் இஷ்டத்துக்கு விலை வைப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு முத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஏன்பா விடுப்பா அவங்கக்கிட்ட போயின்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் உங்ககிட்ட நம்பிக்கையாக சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைப்பா கடை நல்லா தான் இருக்கு, பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அதான் சொல்கிறாங்கல்ல வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள்னு, விலையெல்லாம் அப்படிதான் இருக்குன்னு ஒரு லேடி சொல்கிறாங்க, பூவெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு, ஆனா விற்கிற ஆள் தான் சரியான வாயாடியா இருக்காங்கங்கிறாங்க முத்து. சொல்ற முத்துவை முறைச்சிட்டு இருக்காங்க மீனா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு ஒரு லேடி கேட்க, ஆயிடுச்சுங்கன்னு மீனா சொல்றாங்க. அவன் நிலைமையை நினைச்சாதான் பாவமா இருக்கு, எந்த இழிச்சவாய மாட்டினானோங்கிறாரு முத்து. என் புருஷனை இழிச்சவாயெல்லாம் சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் விடாம, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவன் இழிச்சவாய் தானேம்மா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி முரட்டுத்தனமா உங்களை கட்டியிருக்கிற பொண்ணு தான் பாவம், அவ தான் பெரிய இழிச்சவாயா இருப்பாங்கிறாங்க மீனா. இதோ பாருமா என் பொண்டாட்டிய பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் அவ்வளவுதான் முத்து கத்துறாரு. என்ன என்ன பண்ணிடுவீங்க, அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு மீனாவும் பயங்கரமா எகுற. முத்துவும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. ஏன்பா விடுப்பா, எதுக்குப்பா சண்டையெல்லாம், மா நீ 10 முழம் கொடுமாங்கிறாங்க ஒரு லேடி. நீ கேட்குற காசை வாங்கிக்கோன்னு அந்த லேடி சொல்ல, 10 முழம்னா 300 ரூபாய் ஆகுங்கிறாங்க மீனா. சரி சரின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, நீ அளந்து கொடு அப்படின்னு முத்து சொல்ல, அவரை ஒரு முறைச்சிட்டு மீனா பூவை அளக்குறாங்க. ஐயே, இந்த பொண்ணு கை என்ன ஸ்கூல் பொண்ணு கை மாதிரி இருக்கு, ஒரு முழம் போட சொன்னா அரை முழம் தான் வரும் போல இருக்கே அப்படின்னு முத்து அடுத்த சண்டைக்கு தயாராகிறாரு. எனக்கு இருக்கிற கையில தான் முழம் போட முடியும், இதுக்காக நான் புதுசா கையை வளர்த்துக்கிட்டா வர முடியும், உங்களுக்கு வேணும்னா உங்க கையில போட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் கை அடிக்கடி ரொம்ப நீளுமே அப்படின்னு மீனா சொல்றாங்க. தம்பி விடுப்பா அவங்களே கொடுக்கட்டும்னு இன்னொரு லேடி சொல்ல, இல்லம்மா நாம 300 ரூபா கொடுத்து பூ வாங்குறோம்ல, இருங்க நானே முழம் போடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, இந்தாங்கன்னு பூவை கொடுக்குறாங்க மீனா. முழம் போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு முத்து முழம் போட்டுட்டு இருக்க. மீனா பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. 4வது முழம் போடுறப்பயே பூ மொத்தமா நழுவி கீழே விழுந்துருது. மீனா சிரிச்சிட்டு இருக்க. அந்த 2 லேடிஸும் கூட சிரிக்கிறாங்க.
முத்து அசடு வளைஞ்சிட்டு இல்ல போட்டுடலாம் அது வந்து நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாரு. மீனா வாங்கி பூவை எடுத்து கொடுத்து இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. இன்னொரு லேடி பணத்தை நீட்ட என்னங்க 500 ரூபாயா கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. மீனா சில்லறை இல்லையான்னு மீனா கேட்க இல்லம்மாங்கிறாங்க. உங்ககிட்ட இல்லையான்னு அவங்க கேட்க மீனாவும் தலையாட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்குமா வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறாங்க. அடுத்து வியாபாரத்துக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் சில்லறை கொடுக்கணும்ல, அதனாலதான் நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வியாபார டெக்னிக், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் சில்லறை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிப்பான்னு அந்த 2 லேடிஸும் காருக்கு போறாங்க. அவ்வளவுதான். மீனா வேகமா வந்து என்ன நீங்க அப்படின்னு ஒரு நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கையில உங்களுக்கு முழம் போடவே வரல, வம்பெழுக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஏன் கை கார் ஓட்டுற கை, உன் கை பூ கட்டுற கை, என்ன மாதிரி உன்னால கார் ஓட்ட முடியுமான்னு முத்து கேக்குறாரு. ரொம்ப தான் பண்றீங்க அப்படின்னு மீனா சொல்ல சும்மா விளையாட்டுக்கு மீனா சில்லறை இல்லையான்னு கேக்குறாரு முத்து. இல்லைங்க நிஜமாவே சில்லறை இல்லைன்னு மீனா சொல்ல சரி நானே கொண்டு வரேன், நான் வரேன்னு முத்து கிளம்புறாரு. அப்படின்னு மீனா தலையாட்டுறாங்க. அப்போ அருணும் சீதாவும் அங்க வர்றாங்க. வாங்க வா சீதா அப்படின்னு மீனா சொல்ல அக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சீதா கேட்க நான் நல்லா இருக்கேன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே நைட் டியூட்டி இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும், அதுவரையில அம்மா கூட இருக்கேன்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன், ஆன்ட்டி இல்லையா அப்படின்னு அருண் கேட்க முத்து கார்கிட்ட இருந்து மெதுவா இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அம்மா கோவிலுக்குள்ள போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி எனக்கு டைம் ஆகுது, நான் ஈவினிங் வரும்போது பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேங்க அப்படின்னு அருண் பைக்கில் உட்கார கிளம்புறப்ப ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல பை அப்படின்னு தலையாட்டுற அருண் முத்துவை பார்த்துடுறாரு. முத்துவும் அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்க இவரும் முத்துவை பார்த்துக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன இவங்க 2 பேர் இன்னமும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு மீனாவும் சீதாவும் சங்கடமாக பார்த்துட்டு இருக்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி முத்து முன்னாடி கொண்டு வந்து இடிக்கிற மாதிரி நிறுத்தி மறுபடியும் டர்ன் பண்ணி போயிட்டு இருக்காரு அருண். அருண் போனதும் சீதா கிட்ட வர்ற முத்து என்ன சீதா நல்லா இருக்கியான்னு கேட்க நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சீதா சொல்ல அருண் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாப்ல, உங்ககிட்டயும் ஏதோ அதிகாரம் பண்றாப்லையா, ஏதாவது இருந்தா சொல்லுன்னு முத்து கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல மாமா, அவரு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருங்கிறாங்க சீதா. கொஞ்சம் விவகாரமான ஆளு, அதுதான் கேட்டேன், ஏதாவது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாரு முத்து. ஏங்க அவரு நல்லா தான் சீதாவை பாத்துக்கிறாராம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு மீனா சொல்ல நல்லா பாத்துக்கிட்டா சரிதான், ஆனா என் மனுஷன் எப்ப எப்படி மாறுவான்னு தெரியாதுல்ல, பார்த்து இருந்தக்க சீதா. சரி சவாரி வெயிட்டிங்ல இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன், வரேன் சீதா அப்படின்னு முத்து கிளம்பி போயிடு. சீதா கொஞ்சம் சங்கடமா கொஞ்ச தூரம் வந்து நிக்கிறாங்க. பின்னாடியே வர்ற மீனா தோல்ல கைய வச்சு ஏன் சீதா ஒரு மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க. என்னக்கா அவரும் மாமாவும் பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க, இப்ப கூட முறைச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்க மனசு மாற மாட்டாங்களான்னு சீதா கேக்குறாங்க. அதெல்லாம் நீ யோசிக்காத, முட்டிக்கிட்டு இருக்க 2 பேரும் ஒரு நாள் ஒன்னு ஆயிடுவாங்க, அவங்கள சேர்த்து வைக்க போய் பேசுறோம்னு நாம தான் முட்டாள் ஆயிடுவோம் அப்படின்னு மீனா சொல்ல இல்லக்கா இப்படியே இருந்துட்டான்னு சீதா கவலையா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் இவருக்கும் சத்யாவுக்கும் கூட தான் சண்டை வந்துச்சு, பேசிக்கவே இல்லை, ஆனா இப்ப மாமா மச்சான் 2 பேரும் ஒன்னா இருக்காங்கல்ல, சத்யா இவரை கேட்காம எதுவுமே செய்யறது இல்ல, அதே மாதிரி சகலைங்க 2 பேரும் ஒரு நாள் ஒன்னு ஆயிடுவாங்க, எல்லாம் சரியாயிடும், அம்மா உள்ளதான் இருக்காங்க, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு உள்ளர போறாங்க சீதா. அன்னைய பொழுது முடிஞ்சு மறுநாள் காலையில பொழுது விடியுது. முத்து அவங்க அப்பாவை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்பா இந்த வேலையில சேர்ந்தப்ப வாரத்துக்கு ஒரு நாள் போனா போதும்னு சொன்ன, இப்ப என்னப்பா அடிக்கடி போறேன்னு கேக்குறாரு முத்து. வேலை இருந்தா போய் தானேடா ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்படின்னா நிறைய வேலை கொடுக்குறாங்களாப்பா, முடியாதுன்னு சொல்லிடுப்பா, நான் வேணும்னா பேசவான்னு கேக்குறாரு முத்து. நான் என்ன குழந்தையா ஸ்கூல்ல வந்து டீச்சர் கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உனக்கு கஷ்டமா இருக்கும்னு தானேப்பா சொன்னேன் அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடா, எனக்கு பிடிச்சி போய் தான் செய்யறேன், என் வேலையை விடு, உன் வேலை எப்படி போகுதுன்னு கேட்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு என்னப்பா, வழக்கம் போல தினமும் ஒரு 4-5 சவாரி வந்துடுது, 2வது காரை கார்த்திகை கிட்ட வாடகைக்கு கொடுத்துருக்கோம், அதுவும் நல்லா போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டியூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டியான்னு அண்ணாமலை கேட்க, இல்லப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்த வருஷம் முடிஞ்சிருப்பாங்கிறாரு முத்து. எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சிடுறா, கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, எல்லா மனுஷனுக்கும் பேர் இருக்க மாதிரி எல்லார் தலையிலையும் கடன் இருக்குதுப்பா, கடன்ல தான்ப்பா எல்லார் வாழ்க்கையுமே ஓடிக்கிட்டு இருக்குது, ஏன் தொழிலையும் அப்படிதான்,
இந்த கார் டியூ முடிஞ்சவொன்னு அடுத்த கார் வாங்கணும்னா அது கடன்ல வந்து நிற்கும் அப்படின்னு முத்து சொல்ல, அடுத்த கார் வாங்க போறியான்னு அண்ணாமலை கேட்குறாரு. இப்போதைக்கு இல்லப்பா, ஆனா ஐடியா இருக்குது. மீனா வந்து நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு முத்து சொல்ல, நல்ல விஷயம் தான்டா. மீனா உனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம்தான் உன் வாழ்க்கையில நீ பொறுப்பா இருக்கிற. அவ சொன்னபடி நடந்துக்க, நீ பெரிய ஆளா வருவேங்கிறாரு அண்ணாமலை. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து அப்பா ஒரு பார்வை பார்க்குறாரு. என்ன நீங்க 2 பேரும் ஹால்லையே தூங்குறீங்க, அதுதான் கவலையா இருக்கு. மாடியில ஒரு ரூம் கட்டணுங்கிறாரு அவரு. அப்பா இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதப்பா, அதுக்கும் சேர்த்துதான்ப்பா நாங்க காசு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ ஃப்ரீயா விடுப்பாங்கிறாரு முத்து. காரை கொண்டு வந்து ஸ்கூல் வாசல்ல நிறுத்துற முத்து கடகடன்னு இறங்கி ஓடி வந்து அப்பாவுக்காக கதவை திறந்து விடுறாரு. வாப்பான்னு சொல்ல கையில லஞ்சோட இறங்குறாரு அண்ணாமலை. பார்த்து போயிட்டு வாப்பான்னு முத்து சொல்ல, நீ பார்த்து போடான்னு சொல்லிட்டு அவர் உள்ளர போறாரு. சரிப்பா அப்படின்னு முத்து கார் எடுத்துட்டு கொஞ்ச தூரம் வர, அங்க ஒரு கிரௌடு நிக்குது. யாருப்பா இது இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் அழுக சத்தம் கேக்குது. என்னப்பா இப்படி சொல்ற நீயே அப்படின்னு இன்னொரு லேடி கேட்க, எழுந்துறீங்க பாட்டி, பாட்டி பாட்டி எழுந்துறீங்க அப்படின்ற சத்தம் கேட்டு தலையை நீட்டி எட்டி பார்க்குற முத்து கிருஷ்ண பார்க்குறாரு. ஓ ஷிட் அப்படிங்கிறவரு அவசரமா சீட் பெல்ட்டை கழட்டிட்டு காரை விட்டு இறங்கி ஓடி வர்றாரு. வழி விடுங்க அப்படின்னு கூட்டத்தை தள்ளிக்கிட்டு உள்ளர வந்து, அம்மா அம்மா என்னாச்சுமா அப்படின்னு மடியில தூக்கி வச்சுட்டு அவங்க கண்ணத்தை லைட்டா தட்டி பார்க்குறாரு. அப்போ கிருஷ்ண பாட்டி பாட்டின்னு அழுதுட்டு இருக்க. அழாதுடா கிருஷ் அழாத அப்படின்னு கிருஷியும் கொஞ்சம் ஆறுதல் பண்ணிட்டு, என்னங்கன்னு கூட்டத்தை பார்க்க, என்னப்பா உனக்கு தெரிஞ்சவங்களா இவங்கன்னு ஒரு லேடி கேட்குறாங்க. ஆமாக்கா என்னாச்சுன்னு முத்து கேட்க, ஏன்பா இந்த அம்மாவும் இந்த பையனும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பைக்காரன் ஸ்பீடா வந்துகிட்டு இருந்தான். அந்த பைக்கு இவன் மேல இடிக்கிற மாதிரி வந்தது. இந்த அம்மா பையனை இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பைக்காரன் இடிச்சிட்டு போய்கிட்டே இருந்துட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஏங்க அதுக்காக இப்படி நின்று வேடிக்கையாங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? எதா இருந்தாலும் இப்படி நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து தூக்க எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. மண்டே ப்ரோமோவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ரதி அப்படியே மயக்கமாயி கீழே விழுறாங்க. அக்கா அக்கா என்னாச்சு இன்னும் மற்ற பிள்ளைங்க பதறி ஓடி வர, மீனாவும் பார்வதியும் பதறி வந்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. டாக்டர் வர்றாங்க. இவங்க உங்க பொண்ணான்னு விஜயா கிட்ட கேட்க, இல்ல இங்க டான்ஸ் ஆட வர்ற பொண்ணு நல்ல பொண்ணு தான், நானும் அவ அம்மா மாதிரி தான் அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா மாதிரி அப்ப இனி நீங்க பாட்டி மாதிரி ஆக போறீங்க அப்படின்னு டாக்டர் விஜயாவோட தலையில ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. விஜயா வீட்டுல கிரிஷ் கூட சேர்ந்து முத்து ரவி எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்காங்க. திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு 3 லேடிஸும் ஒரு 2-3 ஜென்ஸும் நிக்கிறாங்க. இங்க யாரடி விஜயா அப்படின்னு அவங்க எடுத்த இடுப்புல மரியாதை இல்லாம கேட்க, யாரடி நீ மரியாதை இல்லாம பேசுற? நான் தான் விஜயா அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்க அறைய வர்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கையை வாங்குறீங்க அப்படின்னு மீனா பயங்கரமா அவங்க கையை பிடிச்சி முறுக்குறாங்க. எல்லாரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கும் இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.